கல்வி கற்றோருக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கும் திருத்த மசோதாவிற்கு தமிழ் வழியில் கல்வி கற்றோருக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கும் திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமரன் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமரன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு அரசு பணிகளிலே 20% முன்னுரிமை வழங்கக்கூடிய விதமாக 2010ஆம் ஆண்டில் தமிழ்நாடு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அந்த தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை சட்டத்தின் அடிப்படையிலே தமிழ் வழியில் பயின்ற இளைஞர்களுக்கு அரசு பணிகளில் 20% அளவு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்றது. அரசு ஊழியர்களும் கூட அந்த சட்டத்தை பயன்படுத்தி வந்தார்கள். பதவி உயர்வு உள்ளிட்டவற்றுக்காக அதை அடிப்படையாக வைத்து முறையீடு செய்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அரசு பணி நியமனங்கள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தலிலே அரசு பணிகளில் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு மட்டுமே இனி தமிழ் வழியில் கல்வி படித்தமைக்கான முன்னுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்கின்ற ஒரு மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். ஏற்கனவே தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழோடு பணியில் சேர்ந்தவர்கள் 2வது முறையாக பதவி உயர்வு போன்றவற்றின் பொழுது தமிழ் வழி கல்விக்கான சான்றிதழை பயன்படுத்த முடியாத வகையில் இந்த சட்ட திருத்தம் கடந்த ஆட்சியின் பொழுது கொண்டு வரப்பட்டிருந்தது. அதற்கு தமிழ்நாடு ஆளுநர் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். முதல் முறை பணியில் சேரும் போது மட்டுமே தமிழ் வழி கல்விக்கான முன்னுரிமையை பயன்படுத்தி அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணியில் சேர முடியும். பதவி உயர்வுக்கு அதை பயன்படுத்த முடியாத வகையிலே தற்பொழுது இந்த சட்ட